ஹாய் கைஸ், நம்ம தமிழ் டீச்சிங் டிராகன் பால் கிளாசிக்கில் சீசன் 1 எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள 10 மணிக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். டிராகன் பால் கும்பலை அபகரிக்க நினைச்சவங்களை விரட்டி அடிச்சதுக்கு அப்புறம் கோகு புல்மாக்கு குட் பை சொல்லிட்டு அவருடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். டோட்டல் வாமிட்டரான மாஸ்டர் ரோஷியோட வீட்டுக்கு பயணம் போவார். பழைய டீச்சரோட உதவியோட கோகு தன்னுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் திறமையை வளர்த்துக்க நினைக்கிறார். பார்த்தா மாதிரி கோட்டையே உடைக்கிற அளவுக்கு பவராக அவர் வீடு கடல் இவனோட வீடா? தாத்தா வீடுதான். அது கடலுக்கு நடுவுல தான் இருக்கும். தாத்தா வீடு இவன் வீடுதான். இப்படியா இருந்துச்சு உன் வீடு? ஆமா, அந்த புல்மா கிரியேட் பண்ண வீட்லயே ஞாபகத்திலேயே வரணும். இன்னும் போயிருந்தாங்க வரங்களா? யாரா அது? நம்ம ஆளுங்க தானா? ஆமா, அட பாவீங்களா? ஓட்டினாரு எவன்டா? சரியான நேரத்துல நாம ஜம்ப் பண்ணிட்டோம். விடணுமா? ஆமா, அடிப்பா. நீ ஓகேவா? நான் ஓகேதான், ஆனா பிளேன்ல பழம் அடிச்சு. ஆமா, அத பாக்கும்போதே தெரியுதே. எனக்கு தெரியல, என்கிட்ட கடைசியா இருந்த கேப்சூல் அது. வேற இல்லையா? என்ன மியூசிக் வேற மாதிரி வருது. வவ்வாலா? அது ஏதோ மனுஷனோட குரல் தானே? மனுஷங்க தெரியல. காட்டு வாசிங்க அந்த மாதிரியா? இல்லையே, மனுஷன் மாதிரி இல்லையே. இல்லைண்ணா, இல்லையே, ஒன்றும் இல்லை. பலசாலியாக தான் இருக்கும். இல்லையா மனுஷன்? இவன் நம்ம கோகு மாதிரியா? இவனு இந்த வழியா வர மாதிரி தான் இருக்குது. ஜாலியாக அனிமேஷன் மட்டும் ரொம்ப பிடிச்சிக்கிறியா? பறக்கு தேடிதான், அவனதான் தேடி வரானா? இல்லையா, அவன் தாத்தா தான் தேடி போறான். இந்த வழியில தெரியும் போல, ஆல்ரெடி பழக்கப்பட்ட பிளேஸ். வந்துட்டான், கடலை நோக்கி வந்துட்டான். இருப்பார் அவரு.
இல்லையா? இவர் எதுக்குதான் டோர் வச்சுக்கிறானே எனக்கு தெரியல. எல்லாம் ஜன்னல் வழி டிவியா? நல்ல வேலை பயந்துட்டேன். நீ அப்படின்னா மாட்டின்டா. வீட்டுக்குள்ள ஒருத்தர் நுழையது கூட தெரியாம டிவிக்குள்ள பூந்து அழகா செய்யுதான். I'm here for training. Now, hold on. I'm doing my morning workout. 1, 2, 1. அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணோம்யா. உட்காந்து இன்னையா ஒர்க் அவுட் பண்றீங்க? Double time. Well, there we go, ladies. Don't we feel that? Master Roshi, I'm hungry. The refrigerator's in the kitchen, kid. Grab something you like. ஃப்ரிட்ஜ் காலி நீ. Oh? Is this what it means? எங்க? அவ்வளோதான்டா. Why does he keep his food in this box? தாத்தா ஒரு வருஷத்துக்கு வச்சதை ஒரே நல்ல காலி பண்ணுவாங்க நினைக்கிறேன். Wow, it's like winter in here. See you tomorrow morning. Bye-bye. காஜினால கஞ்சி போச்சு. நல்லா இருந்துச்சு. ஆ. உன்னத்தையும் விட்டு வைக்கலையா? என் சாப்பாடெல்லாம் எங்க போச்சு? வைத்துக்கொள்ள. எண்ணெயில கூட ஒரு சொட்டு வைக்காம தின்னுட்டியா? சரி, நீ இப்ப எதுக்காக இங்க வந்திருக்க? அதுதான் டிராகன் பால்ஸ் தேடுற வேண்டி முடிஞ்சிருச்சுல. எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி தரேன் நீங்க சொல்லிருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஓ, அதுவா? சந்தோஷம் போ. நான் இங்க ரொம்ப நாள் தங்க போறேன்ல, அதான் இதை கொண்டு வந்தேன். சரி சரி, அந்த பொண்ணு எங்க போனாப்பா? யாரு புல்மாவா? அவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போயிட்டான். இந்நேரம் சிட்டில ஜாலியா இருப்பாங்க. கூட்டு வந்து சொல்ல போறான். ஐயோ பாலைவனமா? அவன் என்ன அந்த புது கேரக்டர் ஒன்று வந்துச்சு? இந்த மணல்ல நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குதா? ஆமா, ஏன் இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியல. நாம இப்ப சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கோம் தெரியுமா? கரெக்டா தான் போறோம். சரி, நார்த் சைடு தான் இருக்கு. அந்த ரேடாரும் கோகு குத்துட்டா. ஓகே, கருவி இருக்குது. சவுத். நாம சவுத் சைடு போயிட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் திகில கலப்பாத. நம்ம நார்த் சைடு தானே போயிட்டு இருந்தோம். பேச மாட்டீங்களா? தண்ணி தாகம் என்ன கொல்லுது. பசியா வயித்த போட்டு கிள்ளுதே. கால் வலிக்குது. அப்படியா? அப்ப இந்த பேண்டேஜ மாத்திடலாம். எங்கிருந்தியா பேண்டேஜ் வரும்? தேங்க் யூ யாம்சா. பொங்குற இடமாயா அது? இந்த மணல் புயலா? இல்லையா, இல்ல இல்ல, அந்த புது கேரக்டர் நினைக்கிறேன். அதான் என்னடா மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, உங்களை விட பலசாலியாக என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவேன். அப்படியா தம்பி? முதல்ல கொஞ்சம் மேனஸ கத்துக்க. மேனஸ். ஆனா நான் உனக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுக்க மாட்டேனே. ஆ? எனக்கு ஒரு சின்ன பொண்ணை நீ அறிமுகப்படுத்தணும். அப்பதான் உன்னோட பயிற்சியை நான் ஆரம்பிப்பேன். இதுங்க என்னங்க ஐயா மேனஸ்? அந்த பண்ணி எங்க கிடைக்கும்? பொண்ணு, நான் சிரிச்சு பேச ஒரு பொண்ணு வேணும்னு சொன்னேன். அந்த பண்ணி எங்க சார் கிடைக்கும்? நீங்க இப்படி அவன் பண்ணுன்னா பண்ணா என் கையில பண்ணி அதான் ஆளை யாருக்காவது கேட்கும். ஓ, யா. இதோ கிளம்பிட்டேன்.
கொஞ்சம் நில்லு கோகு. எப்படிப்பட்டவங்களை தேடணும்னு தெரியும்ல. எனக்கு இன்னும் ஒரு மாதிரி தனி டேஸ்ட் எல்லாம் இருக்கு. உங்க ஃப்ரெண்டா ஒருத்தங்க தேவை அதானே? அப்படி இருந்தா கூட பரவாயில்லதான். ஆனா இன்னும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் கூட இருக்கு. ஒல்லியா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிக அது ஒரு பாட்டியா கூட்டினு வரப்போம். இருக்கக்கூடாது, வேடிக்கையானவா இருக்கணும். எவ்வளோ கண்டிஷன்? சரி, இப்படி ஒரு பொண்ணு இருப்பாங்களா? அது நீ கொஞ்சம் தேடி பாரு, கண்டிப்பா கிடைப்பாங்க. என்ன சரியா? குழந்தைய என்ன வேலையா வாங்குற? ஒரு அழகான பொண்ணா கூட்டிட்டு வரேன். அப்படி சொல்றா என் செல்வம். உன் வான் எங்கப்பா போச்சு? அதுவா, அது எங்க போச்சுன்னு எனக்கே தெரியல. அது என்னை விட்டு போயிடுச்சு. பை மாஸ்டர் ரோஷி. இந்த பையன் ரொம்ப வினோதமானவனா இருக்கு. அடாங்க பாட்டி ரெடியாகுது. அப்படித்தான் மியூசிக் ஏத்த மாதிரி டான்ஸ் ஆடு. தாத்தாக்கு ஒரு அதிர்ச்சி நடக்கும்னு நினைக்கிறேன். இதுல எதை போட்டு நான் இன்னைக்கு அந்த பொண்ணு அசத்துறது? ஹேய் மாஸ்டர் ரோஷி, அவங்க வந்துட்டாங்க. என்ன பண்ணிருக்காரு? நான் வந்துட்டேன். அவர் என்ன சொன்னாலும் அப்படியே ஆப்போசிட்டா இருந்து எப்படி செமையா இருக்காங்கல்ல? நீங்க தானே பெருசா எதிர்பார்த்தீங்க. யார் யார் கண்டிப்பா அடங்க. martial artsல எதையுமே கத்துக்க முடியாது. ஏன் அப்படி? ஏன்னு சொல்றேன். இதுல எந்த பொண்ணு அழகா இருக்கா? அது முதல்ல பொண்ணானு கேட்பான், இல்ல எது பொண்ணுன்னு எனக்கு கேட்பான். பிடிச்சிருக்கு. நீ என்னடா இப்படி இருக்க? எந்த மாதிரி பொண்ணுங்க தான் எனக்கு வேணும். சொன்னது புரிஞ்சுதா? ஆ, பெருசா எதுவும் வித்தியாசம் தெரியல, இருந்தாலும் ஓகே, நான் போயிட்டு வரேன். பாத்து போ. இந்த தடவை யார கூட்டிட்டு வர போறானோ தெரியலையே. விக்கு வச்சு பாட்டி பண்ணாரு. ஒரு பொண்ணே கேட்க கூடாது. இங்கதான் வரான் இவனும். தாண்டி போறோம். இல்ல தாத்தா வீட்டுக்கு வர மாதிரி தான் இருக்குது. வர வழி பார்த்தா என்ன எப்படி நான் படிக்குது? ஆஹா, வந்துட்டான். யூஹூ, நான் வந்துட்டேன். இந்த தடவையாவது சரியா இருக்கணும். ஆ, ஒருவேளை அவர் தூங்கிட்டாரோ? இந்த பையனுக்கு என்னதான் வேணும்? கிளவி என்ன கிட்னு வருவான்னு பார்த்தா அழகா இருக்கு. தப்பு பண்ணிட்டா, தப்பு பண்ணிட்டேன். மாஸ்டர் ரோஷி, இந்த பொண்ணு உங்களுக்கு ஏத்துவாங்களா? ஓ கண்டிப்பா. எனக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கனே சொல்லுவேன். ஆ, இப்ப எனக்கு பயிற்சி கொடுப்பீங்களா? ஓ கண்டிப்பா. அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும். சரி, நம்மளோட பாடத்தை ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஆ, ஆ, நீ இப்ப போய் அந்த பொண்ணுக்கு என்கிட்ட பேச விருப்பமான்னு முதல்ல கேட்டுட்டு வரிய. ஆ, நீ கத்துக்கின மாதிரி தான்டா. நம்ம பயிற்சியா? நீ கத்துக்கணுமா வேண்டாமா? ஆ, லேடி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்துடணும். நான் வந்துட்டேன். அச்சோ, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அவங்க உங்க கூட நடந்து வர மாட்டாங்களாம். நீ என்ன சொல்ற? நடக்கிறத விட நீச்சல் அடிச்சா அது ரொம்ப நல்லா இருக்கும்னு அவங்க சொன்னாங்க. நடக்கிறதெல்லாம் உண்மைதானா? என்ன பண்றது? சரி, அவங்க ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றுறேன். ஐயோ ரொம்ப தியாகம் தான். ஆசைப்பட்ட பொண்ணு என் கூட ஸ்விம் பண்ணவான்னு கூப்பிடுறா.
கூப்பிடுறான். என்ன அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல. தயாராயிரு ரோஷி, உன்னோட வித்தைகளை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. சைக்கோ கொலைகாரியா இருக்கணுமா? உங்க காது வலிக்குதா? என்ன நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்க? அதாவது என்னோட கனவுல. என்ன சொல்லுங்க? ஆ எனக்கு கால்களே கிடையாது. ஆஹா. அப்படின்னா நீ ஒரு கடல் கண்ணியா? அதான் பார்க்கும் போது சந்தேகமா இருந்தது. பிபியா. இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணு அழகா தான் இருக்கா. அது நான் ஒரு டர்ட்டில் மாதிரி, நீ ஒரு மீன் மாதிரி. அப்படின்னா நாம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து நம்ம இனங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவோமா? போடுங்க. எனக்கு புரியுது. இந்த மாதிரி நேரத்துல நம்மள பாதுகாக்கணும். அதேதான். சரி விடு. பாடத்தக்கத்துக்கு இவ்வளவு நேரம் நீ பொறுமையா இருந்ததுல சந்தோஷம். தாக்குறதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கணும். ஓகே. குட். இப்போ உன்னோட அடுத்த பாடம். எனக்கு அது அவன் வேண்டுதான் அடுத்த அவனுக்கு கண்டுபிடிக்கணும். ஆனா அவ போன தடவை வந்த மாதிரி ஒரு மீனா இருக்க கூடாது. என்ன திரும்பவுமா? நான் தான் சொன்னேன்ல. டே நீ ஏன் ட்ரைனிங் ஆடுற போடா? சரி புரியுது. இது நிப்பாட்டுவான்னு பார்த்தா வெக்கேஷனுக்காக போயிருக்கு. அதான் காஜி காஜி இருக்குது. யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆ, இதான் அங்க பாருங்க வந்துட்டான். மாஸ்டர் ரோஷி, யாரோ இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. என்ன அது டச்சுலா? என் திட்டத்தை கெடுக்கிறதுக்காகவே அதுங்க வந்திருக்கோம். இல்ல இல்ல, ஒரு படகுல ஒரு பையன் வந்துகிட்டு இருக்கான். புத்தர் மை கெட்டப். மாதிரி இருக்குல்ல. நெத்தியில ஒரு 6 புள்ளி வேற இருக்குது. உய், 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 உய். அழகா போட்ல வந்துருக்காரு. இருக்கேன். சரி, உனக்கு உதவி பண்ணுவோம். ஆ, அதே சைஸ்ல தான் இருக்கிறான். முடி மட்டும்தான் இல்ல. நீங்க தான் அந்த சிறந்த அற்புதமான மாஸ்டர் ரோஷி. அப்படிதான் சொல்லுவாங்க. மாஸ்டர், என்னோட பேரு கிரிலின். நான் கிழக்குல இருக்கிற ஒரு கிராமத்துல இருந்து இம்புட்டு தூரம் வந்திருக்கேன். என்ன உங்க மாணவனா ஏத்துக்கோங்க. நான் உங்களை மாதிரியே சண்டை போடுறதுக்கு ஆசைப்படுறேன். அப்படியா? ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க போல இருக்கு. ஆனா யாருக்கும் இங்க தெரியுது வர்றதுக்கு இவரை. பயிற்சி கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்ல, அதை தெரிஞ்சுக்க. மன்னிச்சிரு. நீ ஒரு பொண்ணை கொண்டா தானே? இந்த புக்க தெரிஞ்சுதான் வந்திருக்கான். பாத்தீங்கன்னா நினைக்கிறேன். தாத்தா பத்தி ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறான். இத நான் உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். நான் தம்பி தலைய கூட வராம வந்திருக்கேன். அவரோட சிஜி நானியே. உன்னால வர முடியாது, அதான் கேக்குறேன். கோகு. சிரிச்ச முகமா இருக்க. உனக்கு சண்டையெல்லாம் வருமா? எனக்கு மார்ஷ்மெலோஸ் தான் பிடிக்கும். அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? மார்ஷியல் ஆர்ட் தான் அப்படி சொல்றானா? உன் தலை பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. டேய், நீ இப்ப என்ன சொன்ன? மார்ஷல் ஆர்ட்ஸ் சீரியஸா கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படிதான் அவங்க தலைய மொட்டையை அடிச்சுப்பாங்க. மாஸ்டர் ரோஷிய பாரு, அவரும் மொட்டையை அடிச்சிருக்காரு. அது வயசாகி கொட்டிச்சு. எனக்கு இயற்கையாவே சொட்டதான். கிரெலின், நீ எவ்வளவு தூரம் கேட்டதுனால சொல்லுங்க. இது போஸ்டர் குத்தாலே போதுமா? நான் மாணவனா ஏத்துக்கிறேன். ஆனா கோகு எனக்கான ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ அவனுக்கு உதவி செய்யணும். தெரிந்தால் எனக்கு எப்படி டேஸ்ட்னு உனக்கு நல்லா தெரியும்ல. எல்லாத்துக்கும் ரெடி ஆகிறான். ஐயோ நீங்க கவலையப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். எப்படி கூட்டிட்டு வரணும் மட்டும் பாருங்க, சரியா? சூப்பரே, சொன்ன மாதிரியே செஞ்சிடு. என் மாஸ்டர் எப்படின்னு எனக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்காக காத்துட்டு இருக்க? நிம்பஸ் கிளவுட்ல ஏறி எனக்கான ஒரு பொண்ணை கூட்டிட்டு வா. ஆமா, அதுதான் பார்க்கலாம் என்னோட இவனால பேரு. யார முடியலான்னு. எல்லாம் ஒரு பேரா? சரி வா, வந்துட்டேன். ஓகே. முடியல. அப்ப தூய்மையானவ இல்லை. ஏய், இதுல நான் எப்படி உட்கார்றது? தூய்மையான மனசு இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த நிம்பஸ் உன்கிட்ட சுயநலம் இருக்குது. இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீ எங்க கிட்ட இருந்து எதையோ மறைச்சு
பார்க்கிறேன். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. என்கிட்ட படிக்காத சில மேகசின்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். என்னது? இன்னும் சில மேகசின்ஸா? மன்னிச்சிருங்க மாஸ்டர் ரோசி. முதல் புக்கை பார்த்து நீங்க ஏமாந்துருவீங்க தான் நான் மத்தத அப்ப காணல. இந்த ட்ரெஸ்ஸே இல்லையா? இதை எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம். இந்தாங்க, இதை பாருங்க, இதையும் பாருங்க. இது தேவையானது. இந்தாங்க, இதுக்கு அடுத்து இதையும் பாருங்க. இப்படியா இன்னைக்கு மாஸ்டர் ரோஷிக்கு 2 ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. இன்னைக்கு எபிசோடு நல்லா போச்சுங்க. போச்சு, ஒரு மாதிரி போச்சு. ஆனால் வந்து நம்ம புல்மாய் இவங்களாம் வந்து கதையிலேருந்து போயிட்டாங்க. இனிமேல் கோகு இந்த தாத்தா இந்த மாதிரி போகும்னு நினச்சேன். இல்லை, திரும்ப கதைக்குள்ளே வர மாதிரி தான் இருந்தது. அதுக்குள்ளே பார்த்தா நடுவில் இந்த மொட்டை அடிச்சு இந்த ஒரு கேரக்டர் ஒன்று வந்துச்சு. இவன் என்னடா வரான் போகிறான் என்ன சொல்லிங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா தாத்தாவை தேடி தான் வந்திருக்கான். அதுவும் தாத்தாவோட புகழ் வந்து உலகம் ஃபுல்லாக பரவிக்குதுன்ற மாதிரி இருக்குது. அதை ஒரு வீக்னஸ் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுன்னு ரெடியாக வந்திருக்கான். கரெக்டாக எங்கே அடிக்கணுமோ அங்கே அடித்து அவர் ஒத்துப்பாருன்ற வரைக்கும் பரவிக்குது. ஸோ பையன் ரெடியாக வந்திருக்கான். ஏற்கனவே கோகு வந்து விட்ட ட்ரைனிங் எடுத்து படாத பாடு பண்ணுகிறான். அவர் ஒரு இன்ச்சு கூட சொல்லித்தர மாதிரி இல்லை. இதில் இப்போ போட்டிக்கு இன்னொருத்தன் வேறு. ஸோ இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போட்டி வரும்ன்ற மாதிரி இருக்குது. அது வேறு. நம்ம பையன் வேறு இன்னசென்ட்டு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு இது இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா அந்த மேகத்திலே ஏற முடியல. ஸோ தூய்மையான ஆளாகவும் தெரியல. அது சுயநலமாக என்ன வந்திருக்கா, இல்லை பொய் சொல்லி இங்கே வந்திருக்கானா, வேற தாத்தா என்னன்றதும் தெரியல. இவ்வளவும் இருக்குது. அவன் பார்வையே கொஞ்சம் என்ன சொல்றது, நல்லது கெட்டது கலந்த மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் அவனும் புக்கெல்லாம் வாங்கி தரேன். அப்படி அப்படியே தூய்மையான பிரச்சனை ஆகும். அதுலேயே அது மேகத்தில் ஏற முடியாது. இல்லை அது வந்து அவரோட வீக்னஸ் அதில் வர, அதை வச்சு சொல்ல முடியாது. சொல்கிறேன், இப்போ அந்த கிராமத்துலேருந்து வந்தான்றான், என்ன தாட்டுக்கு வந்திருக்கான்றது தெரியல இல்லையா, அதில் தான் விஷயம் இருக்குது. ஆனால் இதில் வரதுலாம் ஓகே. பட் சில இடத்துல நீ கொடுத்த ரியாக்ஷனு, நீ சொல்கிற டைலாக்ஸே எனக்கு டபுள் மீனிங்காக தான் இருந்தது. இல்லைடா, தாத்தா மைண்டில் வச்சு சொன்னேன்டா. எப்போ நான் எல்லாம் டபுள் மீனிங் சொல்லுங்க, நான் சிங்கிள் மீனிங்காக தான் சொன்னேன். அது தாத்தாவை நடுவில் வரனா இல்லை டபுளாக போகுது. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.